अस्सलामुअलैकुम வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். முட்டை கொத்து இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்க்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போது ஒரு பவுலில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கடைசியாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை உடைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 இடியாப்பம் எடுத்திருக்கேன். 10 இடியாப்பமுக்கு 3 முட்டை சேர்க்குறேன். உங்களுக்கு முட்டை அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 கூட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு விஸ்கு வச்சு எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லா மிக்சரும் ஒன்றா கலந்துக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டக்குன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அகலமான கடாய் ஒன்று எடுத்துக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 10 இடியாப்பமுக்கு இவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதிகமாக பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை மசாலா சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயில் சேருங்க. இப்போது இதை எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. மசாலா கீழே அடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. நடுவில் கிளறிட்டே இருங்க. எல்லாத்தையும் கலந்துக்கிட்டே இருங்க. பொடி மாஸ் மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா உதிரி ஆகிடும். முட்டை நல்லா வெந்து அப்புறமா நான் 10 இடியாப்பம் நல்லா பிச்சு போட்டு வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக அது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலா இடியாப்பம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஃபைனலாக வாசனைக்காக 2 டீஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறேன். நல்லா ஸ்மெல் கொடுக்கறதுக்காக. ஃபைனலாக நல்லா கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை கொத்து இடியாப்பம் ரெடி. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய். Thanks for watching.